அத்தியாயம் 14. பாரதத்தின் பண்பாடு. ஈஸ்வரன் அல்லது இறைவனின் நாமத்தை அல்லது வடிவத்தை பற்றிய போதனை எப்படி இருப்பினும் அது அத்துணை முக்கியமல்ல. அந்த தனி இயல்புகள் வேறுபாடுகள் குறித்து நாம் சச்சரவு செய்ய தேவையில்லை. கடவுளை பற்றிய போதனையே போதுமானது. உலகத்தை ஒரு பகுதியாக கொண்ட பிரபஞ்சமும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன் உருவானதென்றும் எதிர்காலத்தில் சில காலத்திற்கு பிறகு அழிந்துவிடுமென்றும் பிறர் கூறும் கருத்தை பாரதியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பிரபஞ்சம் சூன்யத்திலிருந்து தோன்றியது எனும் கருத்தையும் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. பிரகிருதி அல்லது இயற்கை ஒன்றுமில்லாததிலிருந்து தோன்றவில்லை. ஆனால் அது எப்போதும் நிறைவானதாக, முழுமையானதாகவே, அதாவது பூர்ணமாகவே இருக்கிறது. அதற்கு முதலுமில்லை, முடிவுமில்லை. பௌதீக வடிவங்கள் சூட்சும வடிவங்கள் கொண்டது என்று நம்புகின்றார்கள். அது நிறைவானது, முழுமையானது என்பதற்கு சான்று இல்லாததால் அது சூன்யத்திலிருந்தே தோன்றியிருக்க வேண்டும் எனும் அனுமானம் விவேகம் இல்லாததன் அடையாளம். இருப்பில் பற்பல நிலைகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, மனிதனின் உடல் மட்டுமே முழு உருவம் அல்ல. பௌதீக உடம்பில் சூட்சும உடம்பான மனம் இருக்கிறது. மனதை விட சூட்சுமமான ஜீவாத்மா அல்லது தானான ஒன்று, அதாவது செல்ஃப், தனிப்பட்ட ஆத்மாவும் இருக்கிறது. இறுதியில் கூறப்பட்டுள்ள ஆத்மாவிற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அழிவு அல்லது சாவின் சுவடும் அதற்கு இல்லை. இந்த உண்மையை பாரதியர்கள் நம்புகின்றனர். வேதங்களாலேயே பறைசாற்றப்பட்ட இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டது அவர்களது நம்பிக்கை. இறைவனை வழிபடும் போது நாம் கண்களை மூடிக்கொள்கின்றோம். முகங்களை உயர்த்தி மேலே பார்த்து கடவுளை வெளியே கண்டுபிடிக்க நாம் முயலுவதில்லை. தெய்வீக மனிதர்களால் சாஸ்திரங்கள் எழுதப்பட்டன என்ற கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் பாரதியர்கள் ரிஷிகளின் இதயங்களில் அதிகாரபூர்வமான ஒலிக்கும் இறைவனின் குரலே வேதங்கள் என நம்புகின்றனர். மாணவர்களே, எவன் இரவும் பகலும் தன்னை அற்பமானவன், பலவீனமானவன் என்று நொந்து கொள்கின்றானோ அவனால் எப்போதும் எதையும் சாதிக்க இயலாது. யார் தன்னை அதிர்ஷ்டமற்றவன், தாழ்ந்தவன் என்று கருதுகின்றானோ அவன் அப்படியே ஆகிறான். அதற்கு மாறாக நீங்கள் கடவுளின் ஒரு சிறு சுடர், உங்களிடமே மேன்மையும் தெய்வீகமும் இருக்கிறது எனும் விழிப்புணர்வை வளர்த்து கொண்டால் உண்மையில் நீங்கள் தெய்வமாகவே மாறுவீர்கள். எல்லா ஆற்றல்களும் உங்களிடம் கட்டளையை கேட்கும். எப்படி உணர்கிறீர்களோ அப்படி நீங்கள் மாறுவீர்கள். அதாவது யத் பாவம் தத்பவதி. எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள் என்பதே மிக மிக முக்கியமானது. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அடிப்படையாக இருப்பதே அதுதான். தான் எனப்படும், அதாவது செல்ஃப், ஆத்மாவில் ஆழ்ந்த நம்பிக்கை வையுங்கள். இது மனிதனுக்கு கட்டாயம் தேவை. அது இல்லாத போது மனிதன் ராட்சச நிலைக்கு தாழ்ந்து ஒழுக்கமற்ற தீய செயல்களில் திளைக்கின்றான். உங்கள் முன்னோர்கள் வளமும் சாந்தியும் இன்பமும் அனுபவித்தனர். இந்த நம்பிக்கை மூலமாக தங்கள் குறிக்கோளையும் அடைந்தனர். மக்கள் அந்த நம்பிக்கையை இழக்கும்போது அவர்கள் நிச்சயம் வீழ்ச்சி அடைவர். ஏனெனில் வாழ்வின் உயிர் மூச்சே அந்த நம்பிக்கைதான். மூச்சு இல்லையேல் மனிதன் சவம், அதாவது பிணம் ஆகின்றான். நம்பிக்கை எனும் மூச்சுடன் இருக்கும்போது அவன் தெய்வம், அதாவது சிவம் ஆகிறான். அந்த சிவமாகவே மாறிவிடுகின்றான். ஆத்மாவின் மீது வைக்கும் நம்பிக்கை மனிதனிடமுள்ள சிவ தத்துவத்தின் வெளிப்பாடாகும். அந்த நம்பிக்கை அனைத்து விதமான ஆற்றல்களையும் மனிதனுக்கு வழங்க வல்லது. அதன் மூலம் அவனை அது முழுமையாக்குகின்றது. நிறைவு, அதாவது பூரணம் செய்கின்றது.
ஏனெனில் ஆத்மாவின் இயல்பே தன் நிறைவுடன் முழுமையாகவும் இருப்பதுதான். அந்த நிலையை உணர்வதற்கு வேறு சாதனை எதுவும் தேவையில்லை. தூய்மையும் நமது இயல்புதான். தன் நிறைவும் அதாவது பரிபூர்ணத்தா நமது இயல்புதான். தூய்மையின்மையும் நிறைவின்மையும் மனிதனுக்கு அந்நியமானவை. மாணவர்கள் இந்த உண்மையை மறக்கவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது. இந்த நம்பிக்கையை எழுப்புவதே உண்மையான கல்வி. அது ஒவ்வொரு செயலிலும் முழுமையின் விழிப்புணர்வை உட்புகுத்த வேண்டும். இதுதான் அத்தியாவசியமான குறிக்கோள், சரியான கல்வி முறையின் சாரம். மற்றவற்றை விட அதிகமான மனத்தில் பதிக்க வேண்டிய இன்னொரு உண்மை இருக்கிறது. பாரதியர்களுக்கு மதம் என்றால் அனுபவம்தான், அதை தவிர வேறல்ல. தனது சொந்த முயற்சியால் கிட்டும் சாதனையை தவிர வேறு எதுவும் லாயக்கற்றது என்பதே நமது நிலை. மதிப்பிற்குரிய ஒவ்வொன்றையும் தன் முயற்சியால் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக அருள் தனி நபர் முயற்சியையும் ஆன்ம சாதனையையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அறநெறிகளும் சமய நீதிகளும் நேர்முக அனுபவம் வாயிலாக நமது உணர்வுகளில் இரண்டர கலந்திட வேண்டும். ஒருவர் கிளியைப் போல் திரும்ப திரும்ப கூற கற்றுக்கொண்டால் அது போதாது. சத்தியத்தை அடையாளம் காண வேண்டும். முதல் படியே இதுதான். சத்தியத்தை எத்தனை சீக்கிரம் நாம் கண்டுபிடிக்கிறோமோ அத்தனை சீக்கிரம் சமய போராட்டங்களும் கொள்கை சச்சரவுகளும் மறைந்தொழியும். பராத்பரம் அதாவது அப்பாலுக்கு அப்பாலாக நீக்கமர நிறைந்த அது மிக மிக அருகில் உள்ளதை விட அருகில் இருக்கிறது. மற்ற உயிர்கள் அனைத்தும் அருகே இருப்பினும் உண்மையில் அவைகள் வெகு தூரம் விலகியே உள்ளன. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பின்தான் இதயத்தில் உள்ள சிக்கல்கள் விடுவிக்கப்படும். மேற்கத்தியர்களின் அகராதியில் மனிதன் தன் உயிரை நீத்து விடுகின்றான். ஆனால் பாரதியர்களின் மொழியில் மனிதன் உடலை விட்டு விடுகின்றான். அதாவது மேலை நாட்டினர் தமக்கு உடல் உண்டு என்றும் உடலுக்குள் உயிர் உண்டு என்றும் கூறுகின்றனர். ஆனால் பாரத நாட்டினர் அப்படி உறுதி கூறுவதில்லை. மனிதனிடம் ஆத்மா உள்ளது. அந்த ஆத்மா தற்காலிகமாக உடல் கூட்டுக்குள் அடைக்கப்பட்டுள்ளது என்பதே அவர்களது முழக்கம். புலன் இன்பங்களையும் உலக புகழையும் நாடுகின்ற நாகரிகங்களும் பண்பாடுகளும் மணலை அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்டவை போன்றவை. எனவே இடிந்து விழும் முன்பு உள்ள குறுகிய காலத்தில் மட்டுமே அவற்றால் பிரகாசிக்க இயலும் என்பதே பாரதத்தின் கருத்து. மாணவர்களே, மற்றவர்களைப் போல் நடித்தல் ஒருபோதும் கலாச்சாரம் ஆகாது. அரச உடைகளை தரித்து அரசனைப் போல் நடிப்பதன் மூலம் நீங்கள் அரசனாகிவிட முடியுமா? புலித்தோல் போர்த்திய கழுதை புலியாகிவிடுவதில்லை. பிறரை பின்பற்றல் அதாவது இமிட்டேஷன் கோழையின் அடையாளம். அது மேலும் மேலும் முன்னேற உதவாது. உண்மையில் பிறரை பார்த்து உடனேயே செய்யும் மனப்போக்கு படிப்படியாக மனிதனை பயங்கரமான நிலைக்கு கொண்டுவிடும். நீங்கள் நீங்களாகவே இருந்து உங்கள் முயற்சியால் முன்னேற வேண்டும். நீங்கள் பாரத நாட்டினர் என்பது குறித்து பெருமைப்பட வேண்டும். உங்கள் முன்னோர்களைப் பற்றியும் பெருமைப்பட வேண்டும். நான் பாரத நாட்டினன், அதாவது பாரதத்தின் குழந்தை என நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் உறுதிப்படுத்துவதில்தான் போற்றுதற்குரிய உங்கள் வீரம் அடங்கியிருக்கிறது. மற்றவர்களின் நல் இயல்புகளை ஏற்கலாமே தவிர நீங்கள் பிறரை போல் அதாவது இமிட்டேட் செய்வது அப்பட்டமாக செயல்படவும் பின்பற்றவும் அதாவது காப்பியிங்கும் கூடாது. நாம் பிறரிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்க வேண்டியிருக்கிறது. நாம் மண்ணில் விதைகளை விதைக்கின்றோம். அதற்கு நிலம், உரம், நீர் இவற்றை அளிக்கிறோம். விதை முளைக்கிறது, நாற்றாகிறது, வானளாவும் மரமாகவும் வளர்கிறது. வித்து விதைக்கப்பட்ட பின் மண்ணாக மாறுவதில்லை, அல்லது அதற்கு ஊட்டமளிக்கும் உரமாகவும் ஆவதில்லை, அல்லது
தான் உறிந்த தண்ணீராகவும் ஆவதில்லை. அவற்றில் தனக்கு நன்மை தருவதை மட்டும் அது தன்வயமாக்கிக் கொள்கின்றது. அது அடிப்படையில் எதுவோ அதுவாக, அதாவது விண் உயரும் மரமாக வளர்கிறது. நீங்களும் அதைப்போல வளர்வீர்களாக. மற்றவர்களிடமிருந்து நீங்கள் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. ஒப்பற்றதை, அதாவது இறைவனை பற்றியும் அதை அடையும் உபாயங்களையும் மிக மிக கீழ்நிலையில் இருப்பவர்களிடமிருந்து கூட கற்றுக்கொள்ளுங்கள். முன்னேற்றம் தரும் ஆன்மீக சாதனையை எவ்வாறு புரிவது என்று மற்றவர்களிடமிருந்து கற்று அதை உங்களுக்குள் தோய்ந்துவிடச் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்களாக மாறிவிடாதீர்கள். இதுதான் மனுஸ்மிருதி மனிதனுக்கு புகட்டும் பொதுவான போதனை. இதுதான் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இதுதான் முதன்மையானதும் மிக மிக முக்கியமானதும் முடிவானதுமான பாடமாகும்.